வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பண்டிகை நாட்களில் நம்ம பொதுவாக நிறைய செய்யக்கூடிய ஒரு சேவரினா சுண்டல் தான். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஸ்பெஷலான கார சுண்டல், ஆனால் இது கொஞ்சம் ஒரு மசாலாலாம் சேர்த்து செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலா சுண்டல் செய்யறதுக்கு 200 கிராம் கொண்டக்கடலை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்ச கொண்டக்கடலையை வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா செய்யறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு லேசாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்தது பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு லேசா வறுத்து எடுத்து வச்சிருங்க. அடுத்து 5 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்து வச்சிருங்க. மசாலாவுக்கு தேவைப்பட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வறுக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கலரும் வரும், நல்லா ஈவனாக ரோஸ்ட் ஆகும். எல்லாமே தட்டில் போட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொரிச்ச உடனே வேக வச்ச கொண்டக்கடலையை கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடலை போட்ட உடனே அதில் 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் அரைச்சி வச்ச மசாலா தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா தூள், தேங்காய் பூ இதெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அருமையான மசாலா சுண்டல் தயாரா இருக்கு. அருமையான மசாலா சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபியில் ஒரு மசாலா தூள் அரைச்சிருக்கேன். இது நீங்கள் கொண்டக்கடலுக்கு மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் மற்ற ஏதாவது சுண்டல் செய்யும்போது கூட கொஞ்சம் இந்த பவுடர் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.